ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாளை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது அவள் அழுது கொண்டிருப்பாள் என்று 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவள் தேவ சமூகத்தில் வருகிறாள். ஆனால் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று மாத்திரம் சொல்லாமல் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாகவே அழுகிறவர்களுடைய ஜெபங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஜெபத்திலே பயன்படுத்துகிற வார்த்தையை விட ஜெபத்திலே அவர்கள் அழுகிறார்கள் அல்லவா, அந்த கண்ணீரின் அளவுதான் அதிகமாக இருக்கும். இசைக்கிய ராஜாவின் இடத்துல ஏசாயா வந்து சொல்ற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் நீ பிழைக்க மாட்டீர். உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? சுவர்புறமாய் திரும்பி நான் உமக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி மிகவும் அழுதானாம். கொஞ்சம் அழுது அதிகம் பேசவில்லை, கொஞ்சம் விண்ணப்பங்களை வைக்கிறான், ஆனால் அதிகம் அழுகிறான். இந்த கண்ணீரில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய பல விண்ணப்பங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களை நினைச்சு அழுவோம் தெரியுமா? அந்த நினைத்து நாம வடிக்கிற கண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதை தேவன் விண்ணப்பமாய் பார்க்கிறார். அதனாலதான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அம்பு எகிற தூரமாய் போய் உட்கார்ந்திருந்து ஆகார் மிகவும் அழுகிறாள். அந்த கண்ணீர்ல எவ்வளவு விண்ணப்பங்கள் இருக்கும். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? என் பிள்ளை வாழ்வை நான் பார்க்காம போயிடுவேனா? என் பிள்ளை திரும்பி எழும்ப மாட்டானா? என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்காதா? என் பிள்ளை திருமணம் நடக்காதா? அவனும் ஈசாக்க மாதிரி வாழ்ந்திருக்க மாட்டானா? எத்தனை விண்ணப்பங்கள் இருக்கும் தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர்ல இருக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் அறிவார், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார். உங்க கண்ணீரெல்லாம் துருத்தியில் இருக்கிறது. எங்க அழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் போய் வேதனை அதிகமாகுதா, அப்பா சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் என்று சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன்ட்ட அழுகிறவன் பலவீனமாயிருவான், கர்த்தர்கிட்ட அழுகிறவன் பலனாவான், பலமுள்ளவனாவான். ஆமென். கண்ணீரில் கலந்திருக்கும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு. துருத்தி நிறையும்போல் அளந்தெடுத்து அனுகிரகமேகுன்ன இயேசு உண்டு. நீர் நல்லவர். எங்கள் கண்ணீரில் கலந்திருக்கும் விண்ணப்பங்களை நீர் அறிவீர். எங்கள் கண்ணீருக்கு பலனை நீர் தருவீர். அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்கள் உண்டு, அவர்களுக்காக செபிக்கிறேன். கண்ணீரில் கலந்திருக்கும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் பதிலை கொடுத்து இந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.